பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. கேவலம் சொத்துக்காக தானடா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க. நீ பொண்ணு இல்லாத அண்ணாத பையன் உனக்கு எங்க வீட்டு பொண்ணு கேக்குதா? சி, நீனா சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற. போதும், நிறுத்துங்க. இன்னும் ஒரு வார்த்தை என் புருஷனை பத்தி தப்பா பேசுனீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அடச்சி, வாய முடு. உனக்குலாம் என் பேரை சொல்றதுக்கு கூட அருகதையே இல்லடா. நீனா என் புருஷனை பத்தி பேசுறியா நீ? டேய், அவர் பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட உனக்கு தாண்டா தகுதின்னு ஒண்ணு இல்லவே இல்ல. தன்யா, என்ன பேசுற நீ? கேவலம் இவனுக்காக ராகுல நீ தப்பா பேசிட்டு இருக்க. அதானே, போயும் கேவலம் ஒன்னும் இல்லாதவன் இவன் இவனுக்காக என்கிட்டயே எப்படி பேசுறியா நீ? மூடுகத்தை, சின்ன ஒரு வார்த்தை இவரை பத்தி தப்பா பேசுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடி வார்த்தைக்கு வார்த்தை புருஷன் இந்த பொண்ணு இல்லாதவனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ற? அவனே உன்னை சொத்துக்காக தாண்டி காதலிச்சு கல்யாணமே பண்ணிக்கிட்டான். ஏதோ பெரிய புத்தமான கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி எப்படி ஓவரா கத்திட்டு இருக்க? அடச்சி, வாய முடுங்க. நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் என் புருஷன் உத்தமன் தான். கொட்டுதே அடியம் மேல, அது தேடி உசுர முட்டுதே நெத உன்னால. மனக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே, மனசோடு தொலை போட்டு எனையே கண்டவளே. கண்ணு மூடி கண்ட கனவே, பல சென்மம் தாண்டி வந்த உறவே. தன்யா, ப்ளீஸ் டி, சண்டை போடாத. நீங்க சும்மா இருங்க வருண். நானும் பூனா போகட்டுன்னு பொறுமையா இருந்தா அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போறாங்க. என்ன தெரியும் உங்களுக்கு இவரை பத்தி? என்ன தெரியும்? என்னடி தெரியணும்? இதுக்கு மேல என்ன தெரியணும்? ஒத்த பொண்ணு இந்த வீட்டுக்கு நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொத்துல பாதி அவனுக்கு வருங்கிற நினைப்புல தானே அவன் உன்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டான். இந்த மாதிரி கேடு கட்டவனை பத்தி இன்னும் என்ன தெரியணும்? வாய மூடுங்க. ஏதோ வயசுல பெரியவங்களா இருக்கீங்கன்னு தான் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு வார்த்தை என் வருணை பத்தி தப்பா பேசுனீங்க, பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். தன்யா, ப்ளீஸ் டி, எதுவும் பேசாத. சின்னடி சொன்ன பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவியா? தன்யா, நீ உன் அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோ. கேவலம் சோத்துக்கு வக்கு இல்லாதவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா காலம் ஃபுல்லா இந்த வீட்லயே உட்காந்து டேரா போட்டு அப்படியே இந்த சொத்தை எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுடலான்னு பிளான் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்னையே நீ எதுக்கு அதுவும் மரியாதை இல்லாம பேசுறியா? ஆமா, சின்ன ஒரு வார்த்தை என் புருஷனை பத்தி தப்பா பேசுனீங்க, இதுக்கு மேலையும் மரியாதை இல்லாம நான் பேசுவேன். அப்புறம் என்ன சொன்னீங்க? சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? அந்த மாதிரி கேவலமான புத்தி உங்களுக்கு வேணும்னா இருக்கும், இவருக்கு இருக்காது. என்ன பேசுற நீ? அம்மா கிட்டே எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பேசுவேன்? ஐயோ, போதும், நிறுத்துங்க. வாமா வா, இத கேட்டியா? உன் பேத்தி என் பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவாளாம். கேவலம் பொண்ணு இல்லாதவன் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்கிட்டயே மரியாதை இல்லாம பேசுறாமா? என்னன்னு கேள்விவிட்டேன். இங்க பாரு ஜானு, சின்ன ஒரு வார்த்தை என் புருஷனை பத்தி இவங்க தப்பா பேசினாங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். பாத்தீங்களா பாட்டி, இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அம்மாவே இப்படி எதிர்த்து பேசுவா. அதுவும் கேவலம் ஒன்னும் இல்லாதவன், சோத்துக்கே பக்கு இல்லாதவன் இவனுக்காக. வாய மூடு ராகுல். தன்யா பேசுனதுல சின்ன தப்பு இருக்கா? சின்னமா பேசுற நீ? வயசுல பெரியவங்கிற மரியாதை இல்லாம அவ பட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. நீ என்னடானா அவ பேசுனதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டுட்டு இருக்க? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. போது சாவித்ரி, நிறுத்து. இவ்வளவு நேரம் இங்க என்ன நடந்துச்சோ அது எல்லாமே எனக்கு தெரியும். நீ என்ன பேசுன, வருணை பத்தி நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனீங்க, தன்யா எதுக்காக இவ்வளவு கோவப்படுறான்னு எல்லாமே எனக்கு தெரியும். என்ன செல்லம் தெரியுமா? சின்னம்மா, நான் வயசுல பெரியவ, அப்படிதான் பேசுவேன். அதுக்காக இவ எனக்கு மரியாதை இல்லாம பேசிடுவாளா? வாய மூடு சாவித்ரி. மரியாதைங்கிறது நம்ம வயசுக்கு தரது கிடையாது, நம்ம செய்யற செயலுக்காக தரது. சி, நீ இவ்வளவு கேவலமா நடந்து பண்ண நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. என்னம்மா, ஆளாளுக்கு சோத்துக்கு பக்கு இல்லாம இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா காலம் ஃபுல்லா இங்கே உட்காந்து திங்கலான்னு பிளான் போட்டு இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிருக்கான். இவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஆளாளுக்கு என்ன ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்கீங்க? சாவித்ரி,
வார்த்தையை அளந்து பேசு. இப்படிதாமா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். நீங்க என்ன சொன்னாலும் இவன் கேவலம் சொத்துக்காக தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணனா? வாய மூடுகத்த. அவர் ஒண்ணு சொத்துக்கு ஆசைப்பட்டு என்ன ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கல. ஃபர்னு என்ன உண்மையாவே விரும்புறாரு. அதனாலதான் என் கழுத்துல தாலி கட்டி அவரை பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டாரு. அதோட நாங்க ஒண்ணு இங்க சோத்துக்கு வக்கு இல்லாம உட்காந்துருக்கல. நான் ஆசைப்பட்டேன், நான் கொஞ்ச நாள் இங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் அவரோட வீட்டை விட்டுட்டு இங்க எனக்காக தான் வந்து இருக்காரு. நாங்க ஒன்னும் அடுத்தவங்க சம்பாத்தியத்துல பாடலத்தை. அவரு சுய சம்பாத்தியத்துல சம்பாரிச்சு சொந்தமா ஒரு வீடு வச்சிருக்காரு. இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸும் வச்சிருக்காரு. மத்தவங்க மாதிரி அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி ஒண்ணு இருக்கல. நானும் அண்ணனுங்க வந்த அப்புறம் அண்ணனுங்க கிட்ட சொல்லிட்டு இன்னைக்கே நான் என் புருஷ வீட்டுக்கு கிளம்புறேன். யாரோ பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இங்க இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல ஜானு. ஏங்க உள்ள வாங்க. பாத்தியாமா பேத்தி தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனியே. இன்னைக்கு அவ எப்படி எல்லாரும் எடுத்தறிஞ்சு பேசிட்டு போறான்னு பாத்தியா? போதும் சாவித்ரி, அவ பேசுறதுல என்ன தப்பு இருக்குஹா? நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படிதான் மத்தவங்களும் நம்ம கிட்ட நடந்துப்பாங்க. பாத்தீங்களாமா, அந்த தண்ணியா ஊம கொட்டா மாதிரி இருந்துகிட்டு வார்த்தைக்கு வார்த்தை ஏன் புருஷன்னு அந்த பொண்ணு இல்லாதவனுக்காக வரைஞ்சுக்கிட்டு எப்படி இன்னைக்கு கத்தி சண்டை போட்டான்னு. ஆமாண்டா, அம்மா வேற அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பாக்குறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த பொண்ணு இல்லாதவனை தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்கன்னு. விடுங்க மாம், கெட்டதுலயும் ஒரு நல்லதுதான் நடந்திருக்கு. எப்படியோ 2 பேரும் வீட்டை விட்டு போறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம்தான் மாம். ஆமாண்டா, நீ சொல்றது சரிதான். தன்யா, தேங்க்ஸ் டி. ரொம்ப நீ எனக்காக பேசுவேன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கலடி. இங்க பாருங்க வருண், உங்க மேல நான் கோவமா இருக்கிறது உண்மைதான். அதுக்காக மத்தவங்க கிட்ட எல்லாம் உங்களை என்னால விட்டு கொடுக்க முடியாது. என்னம்மா இது திடுத்துப்புன்னு நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போலாம்லம்மா? அம்மா இல்லம்மா, இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறது சரியா வராது. நான் என் புருஷன் வீட்டுக்கு கிளம்புறேன். தன்யா, சின்னம்மா பேசுற நீ தனியா போய் அங்க அத்தனோண்டு வீட்டுல போய் கஷ்டப்பட போறியா? அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, நீ இங்கே இரு. இல்லப்பா, இதுக்கப்புறம் நான் இங்க இருந்தேன்னா அது சரியா வராது. நான் கிளம்புறேன். விடுனே, இப்ப எதுக்கு நீ இவள்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? ஒன்னும் இல்லாதவன் இவனை நம்பி போனா என்ன ஒண்ணு இவளுக்கு புரியணும்ல. அதனால அங்க போய் இவன் நல்லா கஷ்டப்படட்டும். போய் 2 நாள்ல நம்ம வீடை தேடி வந்துருவா. விடு, இவளுக்கெல்லாம் பட்டாரம் புத்தி வரும். சாவித்ரி, என்ன பேசுற நீஹா? இந்த மாதிரி பேசாதுன்னு உங்ககிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். வாயை மூடு சாவித்ரி. சாவித்ரி சொன்னதுல என்னமா தப்பு இருக்கு? இவங்கிட்ட என்னமா இருக்கு? அங்க போய் என் பொண்ணு கஷ்டப்படதான் போறா. அதுக்காக இங்கே இருந்துட்டு போயிடலாம். போதும், நிறுத்துறீங்களா? எதுக்கு எல்லாரும் இப்படி காலையிலே கத்திக்கிட்டு இருக்கீங்க? வீடே ஒரு சவுண்டா இருக்குது. என்ன பிரச்சனை இப்போ? தன்யா, நீ என்ன லக்கேஜோட நின்றுட்டு இருக்க? என்னாச்சுங்க? அதானே தன்யா, நீ எதுக்கு இப்போ லக்கேஜோட நின்றுட்டு இருக்க? நீ ஹாஸ்பிட்டல் போலியா? ஜானு, இங்க என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியல. அர்ஜுனா, ஆரியனா, இதுக்கு மேல என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. நான் என் புருஷன் வீட்டுக்கு இன்னைக்கே கிளம்புறேன். தன்யா, என்ன பேசுற நீ? இப்ப எதுக்கு நீ அவசரமா வருண் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க என்ன நடக்குது? எதுவுமே புரியல. புரியலையா? உன் தங்கச்சி இந்த நிக்கிறானே பொண்ணு இல்லாதவன், இவன் வீட்டுக்கு போய் கஷ்டப்பட போறாளாம். அததான் சொல்லிக்கிட்டு இருக்கா. கேட்டீங்களா? நான் எதுக்கு போறேன்னு கேட்டீங்கல்ல, இதுக்காக தான் போறேன். நானும் போனா போட்டுன்னு ஒரு நாள் பொறுமையா இருந்தா அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போறாங்க. போறப்பையும் வரப்பையும் அவரை ஒண்ணு இல்லாதவன் சொல்லி எப்படிலாம் குத்தி காட்டுறாங்கன்னு தெரியுமா? அவர் என்ன இங்க வீடு வாசல் எல்லாமே இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காரு. எனக்காக மட்டும்தான் அவர் இங்க இருந்துட்டு இருக்காரு. இல்லைன்னா நானும் அவரு என்னைக்கும் அவர் வீட்டுக்கு போயிருந்திருப்போம். ஏதோ அவருக்கு வீடு வாசல் எதுவும் இல்லாத மாதிரியும் இங்க நாங்க சொத்துக்கு உட்காந்துருக்க மாதிரியும் எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலே இந்த பேசினா எங்களால வாங்க முடியாது. நாங்க இன்னைக்கே எங்க வீட்டுக்கு கிளம்புறோம். நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் இந்த ஒண்ணு இல்லாதவன் சொத்துக்கு ஆசைப்பட்டதான் அவனை கல்யாணமே பண்ணியிருக்கான். அவனுக்கு நல்லா தெரியும் இந்த வீட்டுல பாதி சொத்து உன் பேர்ல இருக்குன்னு. அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணினா நல்லா லைஃப் ஃபுல்லா செட்டில் ஆயிடலாம்ல. அதனாலதான் அவன் உன்னை காதலிச்சு கல்யாணமே பண்ணிக்கிட்டான். நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் சும்மா சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் உன்னை கல்யாணமே பண்ணியிருக்கான். போதத்தை நிறுத்துங்க. இன்னும் ஒரு வார்த்தை என் மச்சானை பத்தி தப்பா பேசுனீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். எல்லாருக்கிட்டயுமே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வருண் தான் இந்த வீட்டோட மாப்பிள்ள, தன்யாவோட புருஷன், அதுக்கு உண்டான மரியாதையை எல்லாரும் கொடுக்கணும்னு. இன்னும் ஒரு வார்த்தை எனக்கு நேரம் என் மச்சான ஒண்ணும் இல்லாதவன் சொன்னீங்க, அதுக்கப்புறம் இந்த ஆதியோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். அது சரி, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் இவன் பொண்ணு இல்லாத அனாதை பையதானே.
சொல்லிக்கிறதுக்கு சொந்தன்னு யாரும் கிடையாது. 5க்கும் 10க்கும் இவன் போங்கிட்ட தான் கையேந்தியே நிக்கிறான். என்ன மிஞ்சி போனா ஒரு வீடு வச்சிருப்பானா? அந்த வீட்டை தவிர வேற என்ன இவங்கிட்ட இருக்கு? இவனா இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆகிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. இவனை சொன்னோன்னா அண்ணன் தம்பி உங்க 2 பேருக்கும் கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? போதத்தை நிறுத்துங்க. ஓரளவுக்கு தான் என் பொறுமை எல்லாம். என் பொறுமை மட்டும் போணுச்சு இந்த இடத்துல சின்ன நடக்கும்னே தெரியாது. என்ன சொன்னீங்க போனீங்க? ஆனா உனா அவனுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த வீட்டுல தன்யாவுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை வருணுக்கும் இருக்கு. ஏன்னா இப்போ வருண் தான் தன்யாவோட புருஷன். உங்க எல்லாருக்குமே தெரியும் தன்யாவுக்கு நம்ம சொத்துல பாதி சொத்து இருக்குன்னு. அந்த எல்லா சொத்துக்கும் உரிமை வருணுக்கும் இருக்கு. சொல்ல போனா உங்களை விட வருணுக்கு தான் இந்த வீட்டுல உரிமை அதிகம். ஏன்னா அவன் தன்யாவோட புருஷன். சரியா சொன்னீங்கடா 2 பேரும். நல்லா கேட்டுக்கோ சாவித்ரி. தன்யாவுக்கு நம்ம சொத்துல எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவு தன்யா புருஷன் வருணுக்கும் இருக்கு. இன்னொரு வாட்டி வருணுக்கு ஒன்னும் இல்லைன்னு யாராச்சும் சொன்னீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி இந்த வீட்டு மாப்பிள்ளையே மச்சான் வருணை யாராச்சும் தப்பா பேசுனீங்க அவங்கள நான் வெளியில அனுப்புறதுக்கு கூட தயங்க மாட்டேன். என்ன பேசுற அதிகா? கேவலம் இவனுக்காக என்னைய வெளியில அனுப்பிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? வாயை மூடுங்க. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனீங்க அதுக்கப்புறம் இந்த ஆதியோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். இங்க பாருங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. வருணும் தன்யாவும் இந்த வீட்டுல தான் இருப்பாங்க. தன்யாவுக்கு இந்த வீட்டுல எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதை விட அதிகமா மச்சான் வருணுக்கு இருக்கு. அவன் இங்க தான் இருப்பான். அவன் இருக்கிறது இந்த வீட்டுல யாருக்காச்சும் பிடிக்கலன்னா நீங்க தாராளமா இந்த வீட்டை விட்டு வெளியில போலாம். இல்ல அரியனா, இதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நானே என் புருஷனும் எங்க வீட்டுக்கே போறோம். தன்யா சின்னதுங்க இது. யார் யாரோ ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீ உன் உரிமையை விட்டு கொடுத்துட்டு போவியா என்ன? இல்ல அர்ஜுனனா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் யாருக்காகவும் எதுக்காகவும் என்னோட உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன். இப்ப நான் போறேன்னு சொன்னதே என் உரிமையை விட்டு கொடுத்துட்டு இல்ல, என் கடமையை செய்யணுங்கிறதுக்காக. எல்லா பொண்ணுங்களுக்குமே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷ வீட்டுக்கு போறதுதான் முத கடமை. அந்த கடமையை தான் நான் செய்யணும்னு சொல்றேன். தன்யா சின்னம்மா இதெல்லாம். சானு நீயாச்சும் தன்யாவுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லு சானு. இல்ல ஆதி, தன்யா சொல்றதுதான் சரின்னு நானும் சொல்லுவேன். ஏன்னா கல்யாணம் ஆன எல்லா பொண்ணுங்களுக்குமே பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டோட மரியாதையும் புருஷனோட மரியாதையும் ரொம்ப முக்கியம். அதை தான் தன்யாவும் இப்போ பண்ணணும்னு நினைக்கிறா. அதனால நான் அவளுக்கு தான் சப்போர்ட்டும் பண்ணுவேன். அதுக்காக தன்யாவுக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லை, நம்ம சொத்துல உரிமை இல்லை அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. தன்யா எப்போ வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். அதுக்கான உரிமை அவளுக்கும் இருக்கு. இந்த வீட்டோட மாப்பிள்ளை தன்யாவோட புருஷன் உங்களோட மச்சான் வருணுக்கும் அதுக்கான எல்லா உரிமையுமே இருக்கு. இங்க பாருங்க எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. வருண் இந்த வீட்டோட மாப்பிள்ளை, தன்யாவோட புருஷன். இந்த வீட்டோட மாப்பிள்ளைக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கோங்க. நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலைனாலும் இதுதான் உண்மை. இப்போ என் பேத்தி அவன் புருஷ வீட்டுக்கு கிளம்புறா. எல்லாரும் ஒழுங்கா சந்தோஷமா வழி அனுப்பி வைங்க, புரிஞ்சதா? போலாம். ஏதோ பண்ணுங்கம்மா, நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை. அம்மா, ஜானு, ஆதி அண்ணா, அர்ஜுனண்ணா, நானும் வரும் கிளம்புறோம். தன்யா சித்தம்மா இது ஒரே தெரியா ஆதி அர்ஜுன் கல்யாணத்தை முடிச்சுட்டு போகலாம்மா. எதுக்காகம்மா இப்ப நீ அவசரப்பட்டு கிளம்புறேன்னு சொல்றேன்? மா, அது என்ன அர்ஜுனண்ணா கல்யாணம் நான் இல்லாம கண்டிப்பா நடக்காது. இப்போதைக்கு நான் என் புருஷன் வீட்டுக்கு போறேம்மா. கண்டிப்பா என் அண்ணனுங்க கல்யாணத்தப்போ நான் வந்துடுவேன், சரியா? அதனால நீங்க ஃபீல் பண்ணாதீங்கம்மா ப்ளீஸ். நீங்க அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா நான் எப்படிமா சந்தோஷமா போவேன்? நான் போகும்போது சந்தோஷமா நீங்க வழி அனுப்பி வைக்க வேண்டாமா என்ன? அம்மா மீனாட்சி, நீ எதுவும் ஃபீல் பண்ணாதம்மா. இன்னைக்கு இருந்தாலும் நம்ம தனியா புகுந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அவ இன்னைக்கு போறா, அவ்வளவுதான். அதோட தனியா வீடு ஒன்றும் ரொம்ப தூரம் இல்லையே, 10 நிமிஷம். நீ நினைச்சா உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்க போறா. பின்ன என்னம்மா? ஒழுங்கா ஃபீல் பண்ணாம பிள்ளைய நல்லபடியா வழி அனுப்பி வைமா. சரிங்க, சரிம்மா தன்யா. அது பத்திரமா இருக்கணும், சரியா? வருண் தம்பி, நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. தன்யாவை பத்திரமா பாத்துக்கோங்க தம்பி. உங்களை நம்பிதான் நான் அனுப்பி வைக்கிறேன். ஆமாண்டா வருண், என் பேத்தி தன்யாவை பத்திரமா பாத்துக்கணும், சரியா? பாட்டி என்ன பாட்டி இதெல்லாம்? கண்டிப்பா நான் தன்யாவை பத்திரமா பாத்துப்பேன். ஆண்டி நீங்க பயப்படாதீங்க. உங்க பொண்ணு தன்யாவை உங்க அளவுக்கு பாத்துக்க முடியலனாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியா பாத்துப்பேன். சரி சரி. டே வருண், ஆக்சுவலா பொண்ணையும் தன்யாவையும் இப்போதைக்கு அனுப்புறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இருந்தாலும் ஜானுவும் தன்யாவும் இவ்வளவு தூரம் சொல்றாங்களேன்னு தான் நானுமே சரின்னு சொல்றேன். இங்க பாருடா வருண், தன்யாவை பத்திரமா பாத்துக்கோ. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைனாலும் எனக்கு ஒரே ஒரு கால் பண்ணு. நான் அடுத்த நொடி உங்க வீட்டுல வந்து இருப்பேன், சரியா? ஆமாண்டா வருண், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். எங்க தங்கச்சி தன்யா கண்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்தாலும் கண்டிப்பா நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க உடம்புல இருந்து 10 சொட்டு ரத்தத்தை எடுத்துருவோம். அது சரி. நானும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான்டா. உங்க தங்கச்சி கண்ல இருந்து ஒரு சொட்டு இல்ல, 1/4 சொட்டு கண்ணீர் கூட வர விட மாட்டேன். சரிடா, டைம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். தனியா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வா, கிளம்பலாம். சரிடா தன்யா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அதுக்கப்புறம் ஒருத்தர் பார்த்து பக்குவமா நடந்துக்கணும், புரிஞ்சதா?
சரி ஜானு மா நான் போயிட்டு வரேம்மா. சரிடா தன்யா, அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போகணும் சரியா? சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். அர்ஜுனண்ணா ஆதியண்ணா நான் கிளம்புறேண்ணா. சரிடா தன்யா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. டேய் வரும், நாங்க வேணா கூட வரட்டுமாடா? இல்ல மச்சான், நான் பாத்துக்கிறேன்டா. உங்க 2 பேருக்கும் மார்னிங் மீட்டிங் இருக்குல்ல, நீங்க கிளம்புங்கடா. நான் போய் தன்யாவை வீட்டுல விட்டுட்டு நானும் ஆபீஸ்க்கு வந்துடுறேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். டேய் நானும் வரேன்டா, உங்களை வீடு வரைக்கும் விட்டுட்டு வரேன். டேய் ஆதி, எதுக்குடா அதெல்லாம்? பரவாயில்லடா, நாங்க 2 பேரும் போய்ப்போம். டேடா வரும், ஆதி உன் கூட வரட்டும். ஆக்சுவலா கிளைண்ட்ஸ் எல்லாம் அங்க வெயிட் பண்றாங்கடா. இல்லைன்னா நானுமே உங்களை விடுறதுக்கு வீடு வரைக்கும் வந்திருப்பேன். சரிடா வரும், நான் ஈவினிங் வந்து உங்களை பாக்குறேன். டே ஆதி, நீ போய் வருணையும் தன்யாவையும் வருண் வீட்டுல விட்டுட்டு வாடா. சரிடா ஆதி, நீ போய் வருணையும் தன்யாவையும் பத்திரமா போய் வீட்டுல விட்டுட்டு வா சரியா? சரி ஜானு, நான் 2 பேரையும் வீட்டுல விட்டுட்டு நான் அப்படியே ஆபீஸ் போயிடுறேன். ஓகே ஜானு, நாங்க கிளம்புறோம். வருண் தன்யா கிளம்பலாமா? போலாண்ணா. டேய் வருண், எனக்கு முக்கியமான கால் ஒன்று வருதுடா, நான் பேசிட்டு வந்துடுறேன். நீ தன்யாவை கூப்பிட்டுட்டு உள்ள போடா. சரிடா மச்சான், வா தன்யா உள்ள போலாம். என்னாச்சு, என்ன யோசிக்கிறீங்க? இப்ப நான் உள்ள வரதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா இப்போ நான் உங்க பொண்டாட்டி. உள்ள போலாமா? சாச்சா, அதை பத்திலாம் நான் யோசிக்கல. நீ மொத தடவை கல்யாணம் ஆகி நம்ம வீட்டுக்கு வர, எனக்குன்னு யாராச்சும் இருந்திருந்தா நான் ஆரத்திலாம் சுத்தி உள்ள கூப்பிட்டுருப்பாங்கல்ல. இப்போ யாருமே இல்லைல்ல, அதாண்டி ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. பாருங்க வரும், நான் ஏற்கனவே உங்க மேல செம்ம கோவத்துல இருக்கேன். இது மாதிரிலாம் பேசி என் கோவத்தை இன்னும் அதிகப்படுத்தாதீங்க. இங்க பாருங்க வரும், நீங்க நினைக்கிற மாதிரி நான் இதெல்லாம் தப்பாவே நினைச்சுக்க மாட்டேன். முதல்ல நம்ம உள்ள போலாமாங்க? அது சரி தங்கச்சிங்க, நாங்க 2 பேரும் இருக்கோம், யாரும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க வரணும்னா. மித்ரா சிஸ்டர், வைஷ்ணவி சிஸ்டர், நீங்களா? ஆமா வருணனா, நாங்களே தான். புதுசா கல்யாணமாகி 2 பேர் வரீங்க. 2 பேருக்கும் ஆரத்தி கரைக்க வேணாமா? அதனாலதான் உங்க தங்கச்சிங்க நாங்க 2 பேரும் ஓடோடி வந்துட்டோம். சரி ஓகே, நேரம் போயிட்டு இருக்கு. நல்ல நேரத்துல 2 பேருக்கும் ஆளை சுத்தி புள்ள கூப்பிடணும். அதனால 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. வரலன்னா என்னென்ன பாத்துட்டே இருக்கீங்க? தனியா பக்கத்துல சேர்ந்து வந்து நில்லுங்க. 2 பேருக்கும் நாங்க ஜோடியா சேர்ந்து ஆளை சுத்துறோம். சரிம்மா. மாங்கல்யம் தந்துலானே நாமம ஜீவனே துனா. நல்லபடியா ஆழம்லாம் சுத்தி முடிச்சாச்சு. சரி ஓகே, பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் வலது காலை உள்ள எடுத்து வச்சு புள்ள போங்க. நான் போய் ஆழத்தை ஊத்திட்டு வந்துடுறேன். சரி அண்ணி. மித்ரா சிஸ்டர், வைஷ்ணவி சிஸ்டர், உங்க 2 பேருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப 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 நன்றி சிஸ்டர். என்ன வருணனா, இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்போ நீங்க சும்மா வாயால தான் எங்க 2 பேரையும் தங்கச்சிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க உங்க மனசால சொல்லல, அப்படித்தானே? சாச்சா, அப்படிலாம் இல்லம்மா. நான் உண்மையாவே மனசாரதான் உங்க 2 பேருமே தங்கச்சின்னு சொல்றேன். இன்னைக்கு எதுக்கு வரணும்னா தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க? இங்க பாருங்க வரணும்னா, உங்களுக்காக யாரும் இல்லைன்னு நீங்க எப்பவுமே ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்காக உங்க 2 தங்கச்சிங்களும் இருக்கும் சரியா? சரிம்மா. ஆனா நீங்க எப்படி இங்க? உங்களுக்கு யாரும் சொன்னா நாங்க வரோம்னு? அது வந்து அவர் தான் கால் பண்ணி சொன்னாருண்ணா. அதனாலதான் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடியே நாங்க இங்க வந்துட்டு போலான்னு வந்தோம். ஓ, எல்லாம் இவன் வேலைதானா? மச்சான் ஆதி, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலடா. சரிம்மா மித்ரா. பாருங்க நாத்தனாரே, எங்க அண்ணனை பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. அவர் கஷ்டப்படுற மாதிரி எதுவும் நடந்துக்காதீங்க, புரிஞ்சதா? ஆமா நாத்தனாரே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க வரணும்னாக்காக நாங்க 2 தங்கச்சிங்களும் இருக்கோம். எங்க அண்ணாவுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா கண்டிப்பா நாங்க 2 பேரும் வந்து என்ன ஏதுன்னு கேட்போம். அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்க நீ. சரி உங்க அண்ணனை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், போதுமா? அந்த பயம் இருக்கணும். என்ன மச்சான், ஹாப்பியா? டேய் மச்சான், ரொம்ப தேங்க்ஸ்டா. உன் தேங்க்ஸை நீயே வச்சுக்கோடா. டேய் மச்சான், நீ என் ஃப்ரெண்டுடா. உன் கண்ணை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன் உனக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு. நீ கண்டிப்பா இது மாதிரி ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தோணுச்சுடா. அதனால தான் நான் மித்துக்கு கால் பண்ணி வர சொன்னேன். அவளும் உடனே வந்துட்டான். இங்க பாருடா வரும், உனக்காக நாங்கள் இத்தனை பேர் இருப்போம். அதனால இனிமே உன் மனசுல உனக்காக யாரும் இல்லைங்கிற நினைப்பே வரக்கூடாது, புரிஞ்சதா? ஃப்ரெண்ட்ஷிப் தான் சத்து நமக்கு, ஆயிரம் உறவு வந்தாலும் நண்பன் தான் கத்து நமக்கு. சரிடா மச்சான். சரிடா, அப்ப நாங்க கிளம்புறோம். நீ தனியாவை பார்த்துட்டு பத்திரமா இரு, ஓகே? அதே நான் காஃபி போட்டு தரேன், குடிச்சிட்டு போலாமே. என்னது, நீ போட்ட காஃபியை குடிச்சிட்டு போகணுமா? குடிச்சதுக்கு அப்புறம் இங்கேருந்து போனா தானே? இங்க பாருமா தன்யா, உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால நீ எதை ட்ரை பண்றதா இருந்தாலும் உன் புருஷனை வச்சு ட்ரை பண்ணுமா. அண்ணனை விட்டுருமா தயவு செஞ்சு. அதேனா என்னடா இப்படி சொல்றீங்க? இங்க பாருமா தன்யா, நீ என் தங்கச்சிங்கிறதுக்காக உண்மையெல்லாம் மறைக்க முடியாதுல்ல. டேய் மச்சான், சத்தியமா சொல்றேன், தன்யா சுமாரா இல்ல, ரொம்ப 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 சுமாரா தாண்டா சமைப்பா. உன் நிலைமையை நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா உனக்கு நல்லா சமைக்க தெரியும்ல, அதனால போனா போட்டுன்னு மனசு ஓரளவு ஏத்துக்குது மச்சான். சரிடா, 2 பேரும் பார்த்து பத்திரமா இருங்க. நாங்க கிளம்புறோம். மித்ரா வைஷும் நீங்க வாங்க, நானே உங்களை ஆபீஸ்ல டிராப் பண்ணிடுறேன். ராணி வைஷு, நீ பாருங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னு. அண்ணி, நான் காஃபி நல்லா தான் போடுவேன். ப்ளீஸ் நான் போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க 2 பேரும் குடிச்சு பாக்குறீங்களா?
எதே மித்துக்குட்டி, நீ முதல்ல வா, நம்ம கிளம்பலாம். இங்க பாருப்பா தனியா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ எதை டெஸ்ட் பண்றதா இருந்தாலும் புருஷனை வச்சு டெஸ்ட் பண்ணுமா. மித்துக்குட்டி டைம் ஆகுது பாரு, வாங்க கிளம்பலாம். நீ பாருங்க நீ ஆதி அண்ணாவை இப்படி கலாய்க்கிறாருன்னு. தன்யா போனதை பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல, அவர் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்றாரு. சரிடா தன்யா, எங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நாங்கள் இப்போ ஆஃபீஸ் கிளம்புறோம். கண்டிப்பா சீக்கிரமா உன்னை வந்து பார்க்குறோம், ஓகேவா? சரிடா, நாங்கள் கிளம்புறோம். ஆமாண்டா தன்யா, டைம் ஆகுது, நாங்கள் கிளம்புறோம். வரணும்னா நாங்கள் கிளம்புறோண்ணா. சரிங்க சிஸ்டர், 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அப்புறம் அடிக்கடி வாங்க வீட்டுக்கு. பின்ன என் அண்ணன் வீட்டுக்கு நாங்கள் வராமல் எப்படி? இனிமே பாருங்க அடிக்கடி உங்கள் 2 பேரையும் வந்து எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு. சரிடா தன்யா, நாங்கள் கிளம்புறோம். வரணும்னா கிளம்புறோண்ணா. சரிங்க நீ பார்த்து 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. அப்புறம் அடிக்கடி வீட்டுக்கு வாங்க நீ. சரிங்க நாத்தனாரே, அப்போ நாங்கள் கிளம்புறோம். சரி மச்சான், அப்ப நானும் கிளம்புறேன்டா, ஆஃபீஸ்க்கு ரொம்ப டைம் ஆகுதுடா. மித்ரா, வைஷு, நீங்க வாங்க, நானே உங்களை ஆஃபீஸ்ல ட்ராப் பண்ணிடுறேன். கில்லது வேண்டாம், நாங்கள் கேப்லேயே போய்க்கிறோம். அண்ணி என்ன பேசுறீங்க? 2 பேரும் ஒரே ஆஃபீஸ்க்கு தானே போறீங்க, பின்ன என்ன? அதே என்ன கூட பேசாம கார்லேயே போயிட்டு வாங்க. ஓகே தன்யா, சரி ஓகே, நாங்கள் கிளம்புறோம். ஐயோ என்ன இது, கிளைண்ட்டை மீட் பண்ணிட்டு சீக்கிரம் மழை வரதுக்குள்ளார ஆஃபீஸ் போயிடலான்னு பார்த்தா மழை என்ன இப்படி பேஞ்சிட்டு இருக்குது. கண்டிப்பா இந்த மழையில டிரைவ் பண்ணிட்டு போகவே முடியாது, கொஞ்சம் மழை நின்னோன்னு போகணும். ஹே ஹைடா அர்ஜுன். ஹே தினேஷ், வாட் அ சர்ப்ரைஸ். எப்படிடா இருக்க? யாரா, ஐ அம் குட், நீ எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. அப்புறம் மச்சான், கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. ஆமாண்டா, இன்னும் கொஞ்ச நாள்ல மேரேஜ். கண்டிப்பா இன்விடேஷன் வைக்கிறேன்டா, மேரேஜ்க்கு கண்டிப்பா வந்துரு. கண்டிப்பாடா. அப்புறம்டா, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க தங்கச்சிக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு, அப்படியா? ஆமா மச்சான், மீராக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைடா. ஏண்டா, என்னாச்சு? மீரா கோமால இருக்கா மச்சான். வாட், கோமாலையா? என்னடா சொல்ற? ஆனா எப்படி, எதுக்காக? ஒன்னும் புரியலடா. இல்ல மச்சான், மீராவோட ஹஸ்பண்ட் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணி இருந்திருப்பாரு போலடா. இது அவரு கல்யாணத்துக்கு முன்னாடியே மீரா கிட்டேயும் சொல்லியிருக்காருடா. மீராவும் அப்போ எனக்கு இதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தாண்டா 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் சந்தோஷமா தாண்டா இருந்தாங்க. திடீர்னு மீராவோட மனசுக்குள்ளார என்ன இருந்தாலும் அவர் லைஃப்ல ஏற்கனவே ஒரு பொண்ணு இருந்திருக்கா, அப்போ நம்ம செகண்ட் தானே அப்படிங்கிற தாட்டு அவளுக்கு வர ஆரம்பிச்சிருக்குடா. அதனாலேயே அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி, ரொம்ப மச்சான் சொல்ல முடியாத அளவுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாடா. யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லவும் முடியாம, மனசுக்குள்ளாரையும் வச்சுக்கவும் முடியாம அவர் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டா மச்சான். இதனாலேயே அவங்க 2 பேருக்குள்ளார அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சிருச்சுடா. ஒரு கட்டத்துல மீராவால எதுவுமே பண்ண முடியலடா. ஓவர் ஸ்ட்ரெஸ்ல அவ சூசைட் ட்ரை பண்ணிட்டா மச்சான். அதனால தாண்டா இப்போ கோமாலேயே இருக்கா. சரி விடு மச்சான், யார் யாரு தலைவிதி என்னவோ அது தாண்டா நடக்கும். சரி மச்சான், இதுக்கு தாண்டா முன்னவே நாங்கள் அவகிட்ட சொன்னோம், இதெல்லாம் வேண்டாம், சரி வராதுன்னு. அவ தாண்டா எனக்கு அவர் யாரை லவ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனால் இன்னைக்கு பாரு. சரி மச்சான், நான் உன்னை பார்த்து ரொம்ப நாளாகிட்டு இருந்தாண்டா பேசலான்னு வந்தேன். நான் பாருடா எதையோ சொல்லி என்னென்னமோ பேசிட்டேன். சரி மச்சான், நீ பாருடா, நான் கிளம்புறேன். சரிடா, பாய். என்ன தினேஷ், நான் சொன்ன மாதிரி தானே அர்ஜுன் கிட்ட பேசினேன்? ஆமா அனிதா, நீ சொன்ன மாதிரி அப்படியே அர்ஜுன் கிட்ட ஒரு டயலாக் விடாம பேசிட்டேன். அனிதா, எனக்கு எதுவும் புரியவே இல்லை, எதுக்காக நீ அப்படிலாம் பேச சொன்ன? மீரா கோமால இருக்கிறது சரிதான், ஆனா அவ நீ சொன்ன காரணத்துக்காக இல்லையே. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த ஆக்சிடென்ட்னால தானே அவ கோமால இருக்கா. ஆனா நீ எதுக்காக அப்படி சொல்ல சொன்ன? எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் தினேஷ். ஓகே தினேஷ், நான் சொன்ன மாதிரி அமௌண்ட்டை உன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டேன், செக் பண்ணிக்கோ தினேஷ். ஓகே அனிதா, பாய். இந்த அர்ஜுன் எவ்வளோ பெரிய எமோஷ்னல் இடியட்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் எப்போவுமே மற்றவங்க நல்லா இருக்கணும்னு தான் ஃபஸ்ட்டு நினப்பானே. அதுவும் அவன் அந்த வைஷ்ணவியை எந்த அளவுக்கு விரும்புகிறான்னு அவனை பார்த்தாவே தெரியுது. எங்கே பார்த்தாலும் அவளை விழுந்து விழுந்து அப்படி தாங்குன்னு தாங்குறான். இப்போ லைட்டாக கொளுத்தி போட்டிருக்கோம். என் கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் அந்த எமோஷ்னல் இடியட் கண்டிப்பாக இதை பற்றி யோசித்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுவான். பண்ணணும், அதுதான் எனக்கும் தேவை. சந்தோஷமாக இருக்கே அர்ஜுன், உன்னை சந்தோஷமாக இருக்க நான் ஃபிட்டாக தானே, அதுக்கான கல் தான் அர்ஜுன் இது.